மாஸ்டருக்கு வணக்கம். அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் வணக்கம். இப்போ பாபுஜி மாஸ்டர் எழுதின சத்யோதயம் புத்தகத்தில் 6வது சாப்டர் பற்றுறுதி பார்த்துட்டு இருக்கோம். இதில் பேஜ் நம்பர் 85, 86, 87. இதில் மாஸ்டர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கதை. அஷ்டவக்ரனுடைய கதை நம்ம எல்லாருக்குமே தெரியும். அஷ்டவக்ரர் ஒரு மகரிஷி. அவர் தன்னுடைய தாயினுடைய கர்ப்பத்தில் இருந்தபோது வேத ஞானின்னு கருதப்படக்கூடிய அவருடைய தந்தை தன்னுடைய மனைவிக்கு ஏதோ புரிய வச்சிட்டு இருந்தாரு. இப்போ தவறாக புரிய வச்சிட்டு இருந்ததுனால அவங்களுடைய அந்த தாயின் மனைவி, அதாவது அவங்களுடைய அந்த பெண்ணனுடைய குழந்தை வயிற்றின் உள்ள இருந்து சிரிக்குது. அதனால தந்தை கோபப்பட்டு, வயிற்றுக்குள்ள இருக்கும் போதே என்ன கேலி பண்றியா, பரிகாசம் பண்றியா, இந்த அளவுக்கு உனக்கு கர்வமா, என்னையா கேலி செய்யற, நீ 8 கோணல்களோட பிறப்பாய் அப்படின்னு சொல்லி சாபம் கொடுத்துட்றாரு. அதே மாதிரி அந்த குழந்தையும் 8 கோணல்களோட பிறந்தது. அங்க அரண்மனையில இருந்த ஒரு பண்டிதர், அதாவது அந்த ஊர்ல அரண்மனையில இருந்த ஒரு பண்டிதர் ரொம்ப கொடியவரா இருந்தாரு. அவர்கிட்ட தர்க்கவாதம் செஞ்சு தோல்வி அடைஞ்சவங்களை நதியில மூழ்கடிப்பாரு. இந்த நிலையில அவரை தோற்கடிச்சு நாம ஏன் பண்டிதர் பட்டம் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அஷ்டவக்ரனுடைய தந்தைக்கும் ஒரு பேராசை வந்தது. இவரும் போய் அந்த பண்டிதரை எதிர்த்து வெற்றி பெற முடியாம நதியில மூழ்கடிக்கப்படுறாரு. இப்போ அஷ்டவக்ரர் வளர்ந்து 18, 19 வயசு அடைகிறாரு. தன்னுடைய தந்தைய கொன்னவங்களோட நாம ஏன் போட்டியிடக்கூடாது அப்படின்னு நினைச்சிட்டு மாளிகைக்குள்ள போறாரு. அவரை அஷ்டவக்ரரை அந்த மாளிகையினுடைய வாசல்லையே நிறுத்தி, நீங்க யாரு அப்படின்னு கேட்டதுக்கு, நான் ஜனக மகாராஜாவை சந்திக்க விரும்புறேன், அரண்மனை பண்டிதரோட போட்டி போட விரும்புறேன் அப்படின்னு சொல்லி அஷ்டவக்ரர் சொல்லியிருக்கிறாரு. அப்ப இந்த விஷயம் மகாராஜாவுக்கு இந்த விஷயத்த கொண்டு போய் சொல்றாங்க. மகாராஜா அவரே வாயிலுக்கு வெளியில அஷ்டவக்ரனுடைய பாதங்களை கழுவி வரவேற்று உள்ள கூட்டிட்டு போறாரு. ஏன்னா அவர் பண்டிதர்கள் எல்லாருக்குமே ரொம்ப மரியாதை கொடுத்தாரு அந்த மகாராஜா. அப்ப இது எல்லாம் அந்த காலத்துல நடந்தது. ஜனக மகாராஜா இவரை உள்ள அழைச்சிட்டு போனோடனே அங்க உட்கார்ந்திருந்த பண்டிதர்கள் எல்லாருமே இவரை பார்த்து ரொம்ப குலுங்க சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப அஷ்டவக்ரர் அவர் மேல பார்வையை செலுத்திட்டு தானும் சிரிக்கிறாரு. இப்ப ராஜா எதுவும் கேட்கல. இவரை மரியாதையோட ஒரு ஆசனத்துல அமர்த்தி விட்டு அவரும் தன்னுடைய ஆசனத்துல அமர்றாரு. அதுக்கப்புறமா அவர் அஷ்டவக்ரர் கிட்ட, ஐயா, நீங்க உள்ள வந்ததும் உங்களை பார்த்து எங்களுடைய பண்டிதர்கள் எல்லாருமே சிரிக்கிறாங்க, நீங்களும் அவர் முகத்தை பார்த்து சிரிக்க தொடங்கினீங்க, இதனுடைய பொருள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அதுக்கு அஷ்டவக்ரர் சொல்றாரு, மகாராஜா, முதல் கேள்வியினுடைய பதில்ங்கிறது ரொம்ப எளிதானது. 8 கோணலா இருக்கிற என்னுடைய சரீரத்தை பார்த்த மாத்திரத்திலேயே மக்கள் எல்லாருமே சிரிப்பாங்க. ஆனா இவர் இவனா என் கூட போட்டி போட வந்திருக்கான், இவனால எப்படி முடியும் அப்படின்னு சொல்லி அந்த பண்டிதர்கள் நினைச்சிருக்கலாம். அந்த குறிப்பிட்ட பண்டிதரும் நினைச்சிருக்கலாம். அதனால ஒரு வேளை சிரிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது 2வது கேள்வி, நீங்க ஏன் அவரை பார்த்து சிரிச்சீங்க அப்படிங்கிற அந்த கேள்விக்கு என்ன பதில் அப்படின்னு சொல்றாருன்னா, அதை நீங்க தெரிஞ்சுக்காம இருக்கிறது உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லி முதல்ல சொல்றாரு. அப்ப ராஜா இல்ல, கண்டிப்பா நீங்க சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்க விரும்புறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதுக்கு ராஜா கிட்ட, இந்த மாதிரியான ஒரு முட்டாள வச்சிருக்கிறவங்க எவ்வளவு பெரிய முட்டாளா இருப்பாரு அப்படின்னு நான் நினைச்சேன், அதனால சிரிச்சேன் அப்படின்னு சொல்லி அஷ்டவக்ரர் சொல்லியிருப்பாரு. அதாவது வெளித்தோற்றத்தை பார்த்து யாருமே எடை போட முயற்சிக்க கூடாது. அதாவது புத்தகத்தினுடைய அட்டையை வச்சு அந்த புத்தகத்தை மதிப்பிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு பழமொழியும் இருக்கு. இதை தான்
மாஸ்டர் நமக்கு இந்த கதை மூலமா நமக்கு சொல்றாரு. ஒருத்தங்களுடைய வெளித்தோற்றம், அவங்களுடைய அறிவினுடைய திறமை, இது எல்லாத்தாலையுமே குறிப்பா அதுல நம்ம வசீகரம் அடைஞ்சு கண்மூடித்தனமாவும் அவங்கள பின்பற்றக்கூடாது. ஒருத்தங்களுடைய உண்மையான தகுதிகளை சரியா மதிப்பீடு செய்யணும் அப்படின்னா அவர் தன்னுடைய அனுபவத்தால ஆன்மீகத்துல அடைந்துள்ளத நாம கருத்துல எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அவர் ஆன்மீகத்துல எந்த அளவு ஒரு மேன்மை அடைஞ்சிருக்கிறாரு அப்படிங்கறத தான் நாம சரியான படிக்க ஜட்ஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. நாம ஒரு மெய்ப்பொருளுக்கான ஒரு தவிப்புல இருக்கோம். அதே நாம யார குருவா தேர்ந்தெடுக்கிறோமோ அவர்கிட்ட நாம அதை தேடணும் அப்படின்னு சொல்றாங்க. நமக்கு இந்த மாதிரியான ஒரு நம்பிக்கை ஏற்பட்ட உடனேயே நாம அந்த மெய்ப்பொருளுக்கான தவிப்புல இருக்கும்போது, அதே மாதிரி ஒருத்தரை நாம பார்க்கும்போது இயல்பாவே நாம அவர்கிட்ட இதயபூர்வமா ஈர்க்கப்படுறோம். இவர் தான் நம்மளுடைய எதிர்காலத்தை உருவாக்க வல்லவர் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் நமக்குள்ள உருவாக ஆரம்பிக்குது. இந்த உணர்வு மெல்ல மெல்ல பற்றுறுதியா மாறி நாம அவரை நேசிக்க ஆரம்பிக்கிறோம். நாம அவருடைய கருத்துக்கள் எல்லாத்துக்குமே மதிப்பு கொடுத்து அவருடைய வழிகாட்டுதலை ஏற்று அவர் வழியிலேயே நாம முன்னேறோம். அப்ப ஏற்படக்கூடிய அனுபவங்கள் நமக்கு மாஸ்டர்னுடைய அபார திறமையின் மீது ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்துது. அதாவது இன்னும் அதிகமாகுது. நாம அவரை மனித நிலைக்கு ஒரு மேம்பட்டவரா நாம நினைக்க ஆரம்பிக்கிறோம். இப்போ இத்தனையும் கடந்த பின்னாடி நமக்கு ஏற்படக்கூடிய அந்த பற்றுறுதி, அந்த உறுதியான நம்பிக்கை அப்படிங்கிறது ஆன்மீக முன்னேற்றத்திற்கு நமக்கு ஒரு பெரிய உதவியா இருக்குது. இதுல சந்தேகமோ நிச்சயமின்மை அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் எல்லாத்தையுமே விலக்கி நம்மளுடைய பாதையில இருக்கிற கஷ்டங்கள், தடைகள் எல்லாத்தையுமே இப்படி உருவாகக்கூடிய பற்றுறுதிங்கிறத நீக்குது அப்படின்றத சொல்றாங்க. ஆன்மீகம் அப்படிங்கிற கட்டிடத்தினுடைய உண்மையான அடித்தளமே பற்றுறுதி தான். அதுதான் பேஸ்மெண்ட் அப்படின்றாங்க. உண்மையிலேயே உங்களுக்கு வெற்றியில நாட்டம் இருந்துச்சுன்னா, சத்திய நிலையின் மேல ஒரு நம்பிக்கை இருந்ததுன்னா, அதை உணர்வதற்கு தேர்ந்தெடுத்த ஒரு சரியான மார்க்கத்தின் மேல நாம நம்பிக்கை வைக்கணும். நாம யாருக்கிட்ட அடிபணிஞ்சு இருக்கோமோ அந்த தகுதி வாய்ந்த மாஸ்டர் மேல நம்ம பற்றுறுதி வைக்கணும். அந்த மார்க்கத்தின் மேல நம்பிக்கை வைக்கணும், மாஸ்டர் மேல பற்றுறுதி வைக்கணும். இப்ப இது ரெண்டும் சேரும்போது இந்த உறுதியான பாறை மீது ஆன்மீகம்ங்கிற மாளிகையை நாம கட்ட முடியும். அதுலதான் நம்ம கட்டணும் அப்படிங்கறத சொல்றாங்க. அப்படி கட்டும்போது நம்ம சுத்தி இருக்கிற தீய சக்திகள் எல்லாவற்றையும் தகர்த்தக்கூடிய அந்த உள்முக சக்திய நாம பெறுவோம். தேவைப்படும் போது தெய்வீக உந்துதலையும் நாம எடுத்துக்கொள்றதுக்கு அது உதவி செய்யும். இந்த மாதிரியான ஒரு பற்றுறுதி அப்படின்றாங்க. பொதுவா நம்பிக்கை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பத்தி நிறைய பேர் ஒரு தவறான கருத்து வச்சிட்டு இருக்கிறாங்க. நாம எந்த பாதையை பின்பற்றினாலும் சரி, எந்த குருவை நாம ஏத்துக்கிட்டாலும் சரி, நம்பிக்கை மட்டுமே போதும், அதுவே நம்மளுடைய வாழ்க்கையினுடைய பிரச்சனையை தீர்க்கறதுக்கு போதுமானது அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. இந்த மாதிரியான ஒரு மூடத்தனமான, நம்மளை வழி தவறி போக வைக்கக்கூடிய ஒரு எண்ணம் அப்படிங்கறது வேற எதுவும் கிடையாது. இப்ப நம்ம கல்கத்தா போகணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா, அதற்கு ஒரு ஆப்போசிட்டா வேற ஒரு டைரக்ஷன்ல போறோம் அப்படின்னா நாம கல்கத்தாவை போய் சேர முடியுமா? அதே மாதிரி சுயநலமா இருக்கிற ஒரு போலி குருவுக்கு நாம அடிபணிகிறோம் அப்படின்னா ஒரு தன்னலமில்லாத ஒரு மகான் உருவாக முடியுமா? அவர் சுயநலமா இருக்கும்போது நம்மளையும் அதே ஒரு கட்டத்துலதான் உருவாக்குவார் இல்லையா? உலக பொருட்கள் மேல ஒரு பற்று வைக்கிறவருமா, தற்புகழ்ச்சி, தற்பெருமை, இது எல்லாத்தையுமே அதிகபட்சம் விரும்புவரா இருக்கக்கூடிய ஒரு கபடதாரிய நாம ஃபாலோ பண்றோம் அப்படின்னா நமக்கும் அதே தான் வரும் அப்படின்றாங்க. நமக்கும் அந்த பற்றுதல்கள், கர்வம், பாரபட்ச முன்கணிப்பு இதெல்லாம் தான் நமக்கு உருவாகும். அப்ப இதுல இருந்து நம்மளை விடுவிச்சுக்க முடியுமா அந்த மாதிரி ஒருத்தரை பின்பற்றதன் மூலமா அப்படின்னு சொல்லி மாஸ்டர் கேக்குறாங்க. அப்போ
நாம எது ஒன்னுத்தையுமே வெளிப்புறமா இருக்கிற அந்த பகட்டை வச்சோ பளபளப்பை வச்சோ முடிவு பண்ணக்கூடாது. மாறாக அதுக்குள்ள ஆழ்ந்து போய் நாம ஆராயணும். அதுக்கு அடித்தளத்துல இருக்கிற உண்மையை நாம கண்டுபிடிக்கணும். கல்வியை வச்சோ அறிவை வச்சோ பேச்சு திறனை வச்சோ ஆற்றலை வச்சோ இதுல மட்டுமே ஒரு குறிப்பிட்ட விஷயத்த நம்ம பார்த்துட்டு அதுல நாம அட்ராக்ட் ஆகி கண்மூடித்தனமா நாம பின்பற்றோம் அப்படின்னா அது ஒரு நம்பிக்கையை வளர்க்கும். அந்த கண்மூடித்தனமான நம்பிக்கைங்கிறது ஒரு விபரீதமான விளைவுகளை தான் நமக்கு தரும். மனசாட்சியுள்ள ஒரு மனிதனாகப்பட்டவன் என்னைக்குமே இந்த மாதிரியான ஒரு பொய் போலித்தனம் இந்த மாதிரியான கண்கட்டு வித்தைகள்ல அகப்பட மாட்டான் அப்படின்றத சொல்றாங்க. இந்த மாதிரியான ஏமாற்று வழிகளுக்கு ஆன்மீகத்துல இடமே கிடையாது. இந்த நிலையில நாம பின்பற்றக்கூடிய ஒரு பாதைங்கிறது தற்செயலாகவோ சரியானதாகவோ அமைஞ்சு நாம தேர்ந்தெடுத்த குரு மேன்மையான தகுதி வாய்ந்தவராகவும் பந்த பாசங்கள் அப்புறம் தற்பெருமை இந்த உணர்வுகள் இல்லாதவராகவும் நமக்கு அமைஞ்சிட்டாங்கன்னா கண்மூடித்தனமான பற்றுறுதி பெரிதும் நன்மை பயக்கும் அப்படிங்கறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை அப்படின்றதையும் சொல்றாங்க. அப்போ அப்படி அமையும் போது அந்த மாஸ்டர் மேல நாம வைக்கக்கூடிய அசைக்க முடியாத பற்றுறுதிங்கிறது நம்மள ஆன்மீக சாதனையினுடைய இறுதி எல்லை வரைக்கும் கொண்டு போகும். ஏன்னா அப்போ நாம மேன்மையோட இணைந்து இருப்போம் அப்படின்றத சொல்றாங்க. பற்றுறுதி அப்படிங்கிறது அன்பிற்குரியவருடனான அந்த தொடர்பை வலுப்படுத்திட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு அன்பர் நினைக்கும் போது அவருக்குள்ள ஒரு வகையான பற்றுறுதி உருவாகுது. இப்படி உருவாகும் போது அந்த அன்பர் விடுதலை அடைகிறாரு. அந்த இதயத்தினுடைய ஆழம் வரைக்கும் அந்த தொடர்பு உறுதிப்படுத்தப்பட்டுச்சு அப்படின்னு நாம நினைக்கும் போது மாஸ்டரோட அந்த தொடர்பு வலுப்பெற்றுச்சு அப்படின்னு நம்ம நினைக்கும் போது நமக்குள்ள உருவாகக்கூடிய அந்த பற்றுறுதியின் மூலமா நாம விடுதலை அடைகிறோம். அப்போ அந்த பற்றுறுதிங்கிறது நம்பிக்கையினுடைய அடிக்கலை பலப்படுத்துறது. ஏன்னா மாஸ்டர் நம்மளுடைய சொந்த முன்னேற்றத்திற்கான அடித்தளத்தை அமைச்சு கொடுக்கிறாரு. அந்த அடித்தளமான பற்றுறுதியின் மேல நாம கட்டிடம் எழுப்பும் போது அதனுடைய விளைவு அப்படிங்கிறதும் சிறப்பானதா இருக்கும் அப்படிங்கறத சொல்றாங்க. ஆனா இந்த மாதிரியான ஒரு நம்பிக்கைங்கிறது ரொம்ப ரேரா தான் இருக்கு. இந்த மாதிரியான சீடர்களும் ரொம்ப குறைவா தான் இருக்கிறாங்க. அப்போ உண்மையிலேயே பற்றுறுதி அப்படிங்கிறது அழியக்கூடியதையும் அழிவற்றதையும் இணைக்கக்கூடிய ஜீவனுள்ள ஒரு பிணைப்பு அப்படிங்கறத சொல்றாங்க. மாஸ்டருக்கு நன்றி. அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் நன்றி.